ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம். கோயம்புத்தூர் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, திருச்சியில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் சுத்தி பார்க்க போறோம். அண்ட் நாளைக்கு நம்ம வந்து பாலக்காடுல புதுசா ஓபன் பண்ணிருக்கிற ஒரு தீம் பார்க்குக்கு போய் லூட்டி அடிக்க போறோம். ஸோ இந்த vlog கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நம்ம எங்கெங்க போறோம் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி டைம் வந்து இப்போ 9:15 ஆயிடுச்சு. 10 மணி போல எல்லாரும் வந்துருவாங்க. அவங்களை ரிசீவ் பண்ண தான் நான் வந்து போயிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு அவங்கலாம் வந்ததுக்கு அப்புறம் எங்கெங்கெல்லாம் போறோம், என்னென்னலாம் பண்றோம்ன்றத vlogல கடைசி வரைக்கும் பாருங்க. நான் உங்க சுந்தராஜ், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க மாங்ஸ் எக்ஸ்டசி. நம்ம திருச்சி ஃப்ரெண்ட்ஸ்லாம் 4 ஃபேமிலி வந்துட்டு இருக்காங்க. 2 பேர் ட்ரெயினில் வராங்க, 2 பேர் 2 காரில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் ஒரு ½ அன் ஹவர் கேப்பில் எல்லாம் வந்து ரீச் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் சேர்ந்து எல்லாம் ஒரு 3 காரில் 4 ஃபேமிலி 5 ஃபேமிலியும் சேர்ந்து நம்ம வந்து போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னா, அவங்க ஈஷா போகலான்னு சொன்னாங்க. அண்டு முடிஞ்ச டைம் இருந்தால் கோவை குற்றாலம் போவோம். அப்புறம் நிறைய இடங்கள் இருக்குது, பார்ப்போம். ஸோ வரட்டும். முதல்ல 2 பேர் ட்ரெயினில் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் முதல்ல நம்ம ரிசீவ் பண்ணுவோம். என்ன அவர் சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஓகே. ஸோ இன்னைக்கு ஃபுல் டே என்டர்டெயின்மெண்ட். பாருங்க, கோயம்புத்தூர் துடியலூர்ல இருந்து பூ மார்க்கெட் போகிற ரோடு ஃப்ரீயாக இருக்குது. இன்னைக்கு டிராஃபிக்கே கிடையாது. இன்னைக்கு லீவ் நாள், அதனால இன்னைக்கு டிராஃபிக் கிடையாது. அதுவும் பீக் ஹவர்ஸ் 9:15 டிராஃபிக்கே இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு அதிசயம். இன்னைக்கு இது ஒரு பெரிய அதிசயம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நோ டிராஃபிக். நான் டிராஃபிக் இருக்கும்னு நினச்சி தான் 9 மணிக்கெலாம் வீட்டில் இருந்து கிளம்புனேன். 10 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் போனோன்ட்டு. ஆனால் நம்ம 10 நிமிஷத்தில் போயிடுவோம் போல இருக்கு. என்ன பண்ணுறது, 10 நிமிஷத்தில் போயிட்டோம்னா வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுவோம். ஆருஷ், நீ ஏதோ செப்பல் வாங்கணும்னு சொன்ன. செப்பல்? ஆமாம். அதுக்கு பேர் செப்பல் இல்லை. நீ போடுறதுக்கு பேர் வந்து கப்பல். ஸோ கப்பல் வாங்க போகிறோம். டிராஃபிக் இல்லைன்னு நினச்சோம். ஆனால் இங்கே ஒரு விசேஷம். அது பாருங்க, காமிங்க. கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு. பட் நோ இஷ்யூஸ், நம்ம ரீச் ஆகிட்டோம். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ டைம் 9:30 தான் ஆகுது. ஸோ 15 மினிட்ஸில் வந்துட்டோம். கிரேட். அவ்வளோதான். 10 மணிக்கு தான் அவங்க வருவாங்க. ரிசீவ் பண்ணுவோம். நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனோட பேக் சைடில் இருக்கோம். அவங்க ஃபோன் பண்ணி அவங்கள பேக் சைடு வர சொல்லணும். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் சைடு சூப்பராக இருக்கும். இது பேக் சைடு. ஆனால் பேக் சைடு ஏன் வந்தோம்னா பார்க்கிங் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இங்கே. அதனால பேக் சைடு. தண்ணி வருது இல்லை, ஃபால்ஸா இருக்காது. ஆனால் தண்ணி ஓடுற மாதிரி நம்ம இல்லைன்னா ஈஸா அந்த இது இருக்குல்ல, அதே
2 மணிக்குள்ள போகணுமா உள்ள? ஓ அப்படியா? 2 மணிக்கு மேலே ஓப்பன் கோவை குண்டாட்டியா? கோவை குற்றாலம் இல்லை அப்படின்னா நம்ம பக்கத்தில் எங்கேயாவது பிரைவேட் இது மாதிரி பண்ணலாம். சரி கிளம்புறத வச்சு பார்த்துக்கலாம். அவன் வரட்டும் முதல்ல. குற்றாலம் ஈஷா போயிட்டு இருக்கோம். ஹலோ என்ன அருண் பேசிட்டியா? இருடா நான் vlog எடுத்துட்டு இருக்கேன். அப்போ நம்ம எல்லாம் கிளம்பிட்டோம். நம்ம வண்டியில் யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஒரு குட்டி இருக்கு. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அஷ்மிதா இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹர்ஷவர்தினி, ஹாஷினி 3 பேர் இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆருஷ் இருக்காங்க. ஹாய் சொல்டா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன். எஸ் நம்ம எல்லாரும் எங்கே போகிறோம்னா எங்கே போகிறோம்? கோவை குற்றாலம் போயிட்டு இருக்கோம். நம்ம பின்னாடி இன்னும் 2 கார் வருது. அந்த காரோட பேசுறதுக்கு தான் இந்த வயர்லெஸ். ஆனால் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஹலோ நான் பேசுறது யாருக்காவது கேட்குதா? பரவாயில்ல கேட்குது. ரெஸ்பாண்ட் வந்துடுச்சு. சூப்பர். சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு முன்னாடி. நீங்க ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க இப்போ? என்ன பண்ணீங்க இப்போ? என்ன பேசிட்டு இருக்கீங்க? எக்ஸாம் பத்தியா? எக்ஸாம்ல என்ன பண்ணீங்க? எக்ஸாம் தான் எழுதுவாங்க. அந்த எக்ஸாம்க்கு ஒரு மிஸ் வந்தாங்களே, அவங்க பேர் என்ன? அந்த ஒரு மிஸ் தான் இருக்காங்க. நீ அப்போ இருந்து எஃப்சி மிஸ் தான் சொல்கிறேன். இவிஎஸ்ஸா? இவிஎஸ் மிஸ் பேர் என்ன? என்ன கேவலமான வாய்ஸ் இது? என்ன இந்த சவுண்ட்? திடீர்னு போலீஸ் பேசுற மாதிரி இருக்கு. ஹேக்கிள் வாய்ஸ் மாதிரி இருக்கு. இந்த 4 சிங்கம் இதுல ரவுண்ட் டனல்ல அதுக்குள் லாரிக்கு எப்படி என்னென்னமோ போற வழியெல்லாம் நடக்குது. நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்கல, பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க குழந்தைங்களா? ஒருத்தன் போராடிட்டு இருக்கான். போலீஸ்காரங்கன்னா அவனை தூக்கிட்டு போனாங்க. அவன் வரமாட்டேன்ட்டு அந்த லாரி கீழே போய் படுக்க போயிட்டான். என்ன பிரச்சனைன்னு தெரியல பாவம். சத்யா ஆயிடுச்சு அவனை
சவுண்டே வரல. ஏய் ஏதோ சவுண்ட். போட்டோ எடுத்துட்டேன். எல்ராய் வந்து மாட்டு வண்டியில் போயிட்டுருக்காரு. கேரன்ஸில் வந்தார், காரில் வந்தார், இப்போ மாட்டு வண்டியில் போயிட்டுருக்காரு. அமேஸில் வந்தார், இப்போ மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்காரு. ஆமாம். என்ன சத்யா, அமேஸில் வந்துட்டு கடைசியில் மாட்டு வண்டியில் போயிட்டுருக்கேன். காரில் வந்து எதில் போகிறீங்க? ஸோ ஃபைனலாக ஈஷா யோகாலாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஈஷா யோகாவில் ஃபோன் அலோவ் பண்ணலனால ஒன்றும் பார்க்கல. ஸோ ஃபைன், இட்ஸ் ஓகே. நீங்கள் ஆதியோகி மட்டும் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு எல்ராய் கிட்ட கேட்போம். லைட்டை போட்டு நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருண் எப்படி இருந்துச்சு ஈஷா? சூப்பராக இருந்துச்சு. அது குளிச்சது செம சூப்பர். அந்த கூலிங் வாட்டர் நல்லா அழகாக குளித்தோம். அது ஹாப்பி மூமெண்ட். ஜில்லு அவ்வளோ ஜில்லுன்னு இல்லைல்ல, அந்த அளவுக்கு கூலிங் இல்லை. செமையாக இருந்துச்சு. வெளியே வர மனசே வரல. உண்மையில கடைசியில் ஆருஷ் தான் குளிக்கல. ஆருஷுக்கு காணாம போயிட்டாரு. அவர் என்ன போட்டு அடிப்பாரு அப்புறம். நீ சொல்லு ஆருஷ், நீ சொல்லு எப்படி இருந்துச்சுன்னு. ஆஃப்டர் வெரி லாங், ரொம்ப வருஷம் கழிச்சு ஈஷா போனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நடுவில் தான் கொஞ்சம் பக்கத்தில் காண மாட்டி கொஞ்சம் நேரம் காணாம போயிட்டான். பரவாயில்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். கடைசியில் எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ காலையில் தான் ஃபுல்லாக எடுத்தீங்களா? ஸோ நடுவில் நிறைய இடம் கவர் பண்ண முடியல, அதனால அவங்க ஒரு டிஸ்கண்டினியூ பண்ண மாதிரி இருக்கும், ஒரு கண்டினியூஷன் இல்லாத மாதிரி இருக்கும். நாளைக்கு vlog கண்டிப்பாக பாருங்க. பாலக்காடில் நம்ம ஒரு தீம் பார்க் போகிறோம், அது கண்டிப்பாக பாருங்க. ஸோ இன்னைக்கு vlog இதோட முடிச்சுப்போம் நம்ம. இல்லை நைட் இப்போ 9:30 ஆயிடுச்சு. காலையில் நம்ம 9 மணிக்கு கிளம்பணும். இப்போ நைட் 9:30 ஆயிடுச்சு. 12 hours சரியான வெளியில் அவுட்டிங் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க சுந்தராஜ், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க மாங்ஸ் XC. பாய்.